வணக்கம் செஞ்சதுக்கு நான் உங்களானது இது ஒரு சிறப்பு செய்தி. ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அப்படியே படிச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு விஷயம் புரியும். குட் மார்னிங் சார். ஐ செலக்டட் இன் ஐடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர். எஸ்டர்டே ஈவினிங் ஒன்லி கன்ஃபார்ம் மெசேஜ் கேம் ஃபார் ட்ரெய்னிங் சார். நவ் ஐ எம் சிஇஓ ஆஃபீஸ். டுமாரோ ஐ ஹேவ் டு ஜாயின் இன் ஸ்கூல் சார். வெரி குட். நாளைக்கு ஸ்கூல் ஜாயின் பண்ண சொல்லிட்டாங்களாம். வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்து ரேங்க் பேஸ்டு ஒன்லி ஆஸ் டு செலக்ட் தர் ஸ்கூல் சார். ஃபஸ்ட்டு 25 ரேங்க் தே கேன் ஏபிள் டு செலக்ட் ஓன் விஷ். ஓகே, 25 ரேங்க்குள்ள இருக்கவங்க அவங்களாவே ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கலாமா? அண்டு மை ரேங்க் வந்து 19th ரேங்க் சொல்லியிருக்காங்க. பிளஸ் மீ சார், சேலரி 11K. உண்மையிலே எம்இஸ் மற்றும் இன்ஸ்ட்ரக்டர் இந்த ஹைடெக் லேப் வேலைக்கு போகிறவங்களுக்கு 11,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எவ்வளோ சம்பளம் எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் ஊர்ஜிதமாகவே தகவல் வந்திருக்கு. இதுதாங்க. ஸோ சிஓ ஆஃபீஸில் டீச்சர்ஸ் இப்போ இருக்காங்க. நேற்று வந்த கால் லெட்டருக்கு அப்புறம் இன்றைக்கி சிஓ தருமபுரி இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தருமபுரி பிளாக் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேட்டகரி டைப், அந்த ஸ்கூலோட டைப் மிடில் ஸ்கூலா, ஹையர் செகண்டரி, ஹையர் ஸ்கூலான்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்பர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டர் கம் இன்ஸ்ட்ரக்டர் நீடட்ப்பா. இதில் இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, தருமபுரி பாருங்கள், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அவையார் கேர்ள்ஸில் 5 இன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படுதான். கண்டிப்பாக 5 பேரை போட்டு தான் போகிறாங்க. ஏன்னா 5 பேர் செலக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கு மெசேஜ் அனுப்பிச்ச டீச்சர் பார்த்தீங்கன்னா, தருமபுரி எம்எம்எஸ் போர்ட் உருது ஸ்கூல் மிடில் ஸ்கூலில் போய் சேருங்க. ஒரு மைனாரிட்டி ஸ்கூல், அந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட நேமு, செலெக்ஷன் லிஸ்டெல்லாம். ஸோ யாரெல்லாம் இந்த எம்இஸ் பண்ணி மற்றும் ஐடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் பணிக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ, உங்களோட மெயிலெலாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் லெட்டர் வந்திருக்கும். சிஓ ஆஃபீஸ் போவீங்க. உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். நீங்கள் அரசு பள்ளிக்குள்ளே போகிறீங்க. அரசு பள்ளிக்குள்ளே போகும்பொழுது அது ஒரு ஆத்மார்த்தமான தேடல். உங்களுக்கு அந்த பணி கிடைச்சிருக்கிறதுல என்னுடைய வாழ்த்துக்கள். இதுதான் இந்த லிஸ்ட்டுங்க. லிஸ்ட்டு போட்டு பேர் போட்டு எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்ச ஆசிரியர் ஒருத்தர் இருக்காங்க, தருமபுரியை சார்ந்த சுஜிதா அவர்கள். இவங்க வந்து ஆயுஷ் அகாடமியில் படிச்சுட்டு இருக்காங்க. பிஜிடிஆர்பிக்காக படிச்சுட்டு இருக்க ஒரு ஆசிரியர். இவங்களுக்கு மாஸ்டர் டிகிரி ஆஃப் இங்கிலீஷ் இருந்தாலும் ஆஸ் வெல் அஸ் அவங்க கம்ப்யூட்டர் டிசிஇ, பிஜிடிசி எல்லாம் முடித்து வச்சுருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான கோர்ஸ் முடித்ததுனால இவங்களுக்கு இந்த பணி கிடச்சிருக்கு. அதனால் தகுதியான ஆசிரியர்கள், ஏன்னா இவங்களுக்கு பிஎடும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் கம்ப்யூட்டருக்கு சர்டிஃபிகேட்டும் வச்சுட்ருக்காங்க. அதனால் இது போன்ற ஆசிரியர்கள் எம்இஸ் பணியிலையும் இன்ஸ்ட்ரக்டர் பணியிலும் நியமிக்கும் பொழுது அந்த இடத்துல தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்றது மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் இது போன்ற தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ஆயிஷா நியூஸ் 24/7 அச்சம் தவிர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.